அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரலகம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் சிவசண்முகம். அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடாச் சிறப்பு. குரலோட பொருள்: அன்பு விருப்பத்தை தரும், அந்த விருப்பமானது அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ ஐஎன்எம் கொஷின் பேங்க் சீரிஸோட டே 2 பார்த்தோம். டுடே யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு அந்த யூனிட் பார்க்க போகிறோம். மறக்காமல் எல்லோரும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: திருநெல்வேலி சரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நற்கருணை தியானமாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணிக்க. நற்கருணை தியானமாலை, கால்டுவெல். தென் நெக்ஸ்ட் கொஷின்: சிந்துவெளி வரிவடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையவை என தெரிவித்தவர் யார்? ஐராவதம் மகாதேவன். ஆக்சுவலாக இன்னும் 2 பேர் வருவாங்க. அவங்க நேம் என்னென்னா அருட்தந்தை ஹென்றி ஹெராஸ் மற்றும் அஸ்கோ பர்போலா. தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அரசவையை குறிக்கும் வேறு சொற்கள் யாவை? அவை, அம்பலம், மன்றம், மன்று. அரசவையை குறிக்கும் வேறு சொற்கள். தென் நெக்ஸ்ட் கொஷின்: நிலத்தை அளக்க ஏர் நிவர்த்தனம் வட்டிகைன்னு இன்னொரு பேர் வரும். நிலத்தை அளக்க ஏர் நிவர்த்தனம் வட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? பல்லவர்கள் காலத்தில். சங்க காலத்தில் நெல்லை அளக்க பயன்படும் கருவி எது? அம்பனம். தி நெக்ஸ்ட் கொஷின்: தமிழ் கூட்டமைப்பு சிதைவு பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? கலிங்க அரசன் காரவேலனின் ஹதிகும்பா கல்வெட்டு. தி நெக்ஸ்ட் கொஷின்: மிளகை இந்திய மருந்து என கூறியவர் யார்? ஹிப்போக்ரட்டஸ். இவர் ஒரு கிரேக்கர், நோட் பண்ணிக்கங்க. பாண்டியர்களின் முத்துச்சந்தையை முதலில் கண்டறிந்தவர் யார்? கால்டுவெல். தென் நெக்ஸ்ட் கொஷின்: சங்க இலக்கியத்தின் போர்க்கடவுள் யார்? முருகன். சங்ககால தமிழ் சமூகத்தில் கற்பின் குறியீடாக அடையாளப்படுத்தப்பட்ட மலர் எது? முல்லை மலர். தென் நெக்ஸ்ட் கொஷின்: தொல்லியல் தலங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம், அரிக்கமேடு பாண்டிச்சேரி, நோட் பண்ணிக்கங்க. மாங்குளம் மதுரை மாவட்டம். தென் நெக்ஸ்ட் கொஷின்: மெருகூட்டப்பட்ட கற்கருவிகள் கிடைத்த இடம் எது? பையம்பள்ளி. பள்ளியில் தான் மெருகேற்றுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணாடி தொழிற்சாலைகள் காணப்பட்ட தொல்லியல் களம் எது? காரைக்காடு. ஷார்ட்கட் வேணால் காரில் கண்ணாடி இருக்குது, கண்ணாடியை இறக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் கொஷின்: பெருங்கற்கால புதையல் காணப்பட்ட இடம் சித்தன்ன வாசல். இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா நோட் பண்ணிக்கோங்க. புதையல் எடுக்க போகணுன்னா வாசலை தேர்ந்தெடுத்து தானே போகணும். ஸோ பெருங்கற்கால புதையல் காணப்பட்ட இடம் சித்தன்ன வாசல். அடுத்து ஒரு சட்டம், இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878. இதோட வீடியோ முடியுது. எல்லோரும் மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒழுங்காக படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.